வெல்கம் பேக் டு த சேனல். நம்ம எஸ்கேனோடைய நடிப்பில் நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக உள்ள ஒரு படம் தான் பராசக்தி. இந்த படத்தோடைய அப்டேட் அண்ட் SK24 அதற்கப்புறம் வெளியாக உள்ள ஒரு படத்தோடைய அப்டேட், ரெண்டு படத்தோடைய அப்டேட்டும் இன்றைக்கி நம்மளே கிடச்சிருக்கு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பராசக்தி. இந்த படத்தோடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் அப்படிங்கிறது இப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் இதோடைய செகண்ட் சிங்கிள் அப்படின்னு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இதை தொடர்ந்து இப்போ இந்த ஒரு படத்தில் யுவன் சங்கர் ராஜா ஒரு பாடலை பாடியிருக்காரு அப்படிமா சொல்லி இப்போ ஜிவி பிரகாஷ் அவரே அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு சாங் அப்படிங்கிறது உண்மையாக வேறு லெவலில் கூஸ் பம்ஸாக இருக்குங்கிற மாதிரிலாம் அவரே சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒரு பாடல் வெளிவரும் போது இந்த ஒரு சாங் என்ன மாதிரி இருக்குது, ஏன் அப்படின்னா யுவன் சங்கர் ராஜா அவருடைய வாய்ஸுக்காகவே நிறைய ஃபேன்ஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு சாங் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இப்போ ரொம்ப அதிகமாக உண்டாகிருக்கு. இந்த ஒரு சாங் என்ன மாதிரி இருக்க போகுது, இதோடைய அனௌன்ஸ்மெண்ட்டில் எப்போ அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுப்போம். இது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நம்ம எஸ்கேனோடைய நெக்ஸ்ட் மூவியான SK24. இந்த ஒரு படம் அப்படிங்கிறது டிசம்பர் 10ஆம் தேதி இதோடைய ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா நவம்பர் மந்த் அப்படி மாதிரி சொன்னாங்க. பட் இப்போ இந்த ஒரு படத்தில் நடிக்க போகிற நிறைய பேருடைய கால் ஷீட், அந்த டேட்ஸ் இது எல்லாமே இடிக்குது அப்படிங்கிற ஒரு ரீசன்னால இப்போ டிசம்பர் 10ஆம் தேதி இதோடைய ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு படத்தில் ராஷ்மிகா மந்தனா ஹீரோயினாக நடிக்க போகிறாங்க அப்படிமா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஆனால் அது லாஸ்ட் இயர். ஏன் அப்படின்னா இதோடைய ஷூட்டிங்கை போன வருஷமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் AR முருகதாஸ் இப்போ மதராசி படத்தை ஷூட்டிங் நடத்தாமல் ஹிந்தி படத்துக்கு போய் ஸ்ரீகாந்தர் அப்படிங்கிற ஒரு படத்தை பண்ணி ஒரு பெரிய டிசாஸ்டர் கொடுத்தாரு பார்த்தீங்களா. அந்த ஒரு படம்னால தான் இந்த ஒரு படம் அப்படியே ரொம்பவே டிலே ஆனிச்சு. அதனால இப்போ ராஷ்மிகா மந்தனா இந்த ஒரு படத்தில் நடிக்கலை. அவங்களுக்கு பதிலாக இப்போ ஸ்ரீலீலா அவங்க தான் நடிக்க போகிறாங்க. ஸோ பராசக்தி அண்ட் SK24 பேக் டு பேக் இப்போ ஸ்ரீலீலா அவங்க தான் இந்த ஒரு படத்தில் நம்ம எஸ்கேனாவுக்கு பேரா நடிக்க போகிறாங்க அப்படி மாதிரி அப்டேட் கிடச்சிருக்கு.